கிராமர் அப்படின்னதையுமே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஞாபகத்துல வர்றது டென்சஸ் தாங்க. அதனால இந்த 3 ஸ்டெப்பை மறக்காம சொல்லிக் கொடுங்க. டென்சஸ் லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் ஆன நீங்களும் கத்துக்கோங்க, உங்க குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அப்பதான் அவங்களால டென்சஸை கன்ஃபியூஷன் இல்லாம லேர்ன் பண்ணிக்க முடியும். எப்படி நம்ம ஏபிசிடி ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு சொல்லி தரமோ அதே மாதிரிதான் கிராமர்ல டென்சஸ்க்கு முன்னாடி கண்டிப்பா இதை சொல்லி தரணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலான மாமி லேர்னர்ஸ் அண்ட் கிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு நம்மளோட சேனல் வந்து என்டர்டெயின் பண்ணாம இருக்கலாம், ஆனா உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணையும் உங்க குழந்தைங்களோட ரீடிங் கெப்பாசிட்டி ஸ்பீக்கிங்கை இன்க்ரீஸ் பண்ணவும் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க பண்ற சப்ஸ்கிரிப்ஷனோ கமெண்ட் தான் எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். நான் நிறைய பேசலைங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டென்சஸ்னா என்ன, நம்ம ஏன் டென்சஸ் லேர்ன் பண்ணணும். இன்ன வரைக்கும் நம்ம டென்சஸ் என்னன்னு தெரிஞ்சிருப்போம், பட் ஆனால் எதுக்காக அதை லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பி ஃபார்ம் வேர்ட்ஸ் கேள்விப்பட்டிருங்க. எதுக்காக பி ஃபார்ம் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஹெல்பிங் வேர்ட்ஸ். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கேன், நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் டென்சஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா டென்சஸ்ல மொத்தம் 3 இருக்கு. பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். பிரசன்ட் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், இப்ப நடந்துட்டு இருக்கிறது பிரசன்ட் டென்ஸ். ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது பாஸ்ட் டென்ஸ். அடுத்தது நடக்க போறது ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு சொல்றப்ப கூட இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அவங்க ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸ். நேத்து நீ என்னென்னலாம் பண்ண அப்படின்னு அவங்க கிட்ட நம்ம கேட்குறோமா, இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லலாம். நாளைக்கு நீ என்னெல்லாம் பண்ண போற அப்படின்னு நம்ம கேட்குறப்ப அவங்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லி தரலாம். நெக்ஸ்ட் டென்சஸ் நம்ம ஏன் லேர்ன் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். இங்க இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்க பிக்சர்ல இருக்க சென்டென்ஸை பாருங்க. ஐ ஆம் டிராயிங் அ பிக்சர் அப்படின்னா என்னன்னா நான் இப்ப பிக்சரை வரைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ வாஸ் டிராயிங் அ பிக்சர் அப்படின்னா என்னன்னா நேத்து நான் படத்தை வரைஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு பிக்சர்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேர்டு தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஆம், செகண்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா வாஸ். இது ரெண்டு தாங்க டிஃபரன்ஸ். இப்ப நம்ம டென்சஸ் கத்துக்கல அப்படின்னா ஒரு விஷயம் இது நேத்து நடந்ததா இன்னைக்கு நடக்குதா அப்படின்னு நம்மளால கிளியரா சொல்ல முடியாது. அதனாலதான் நம்ம டென்சஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவுல இருக்கிற அந்த சின்ன வேர்ப் ஆம், வாஸ் இதெல்லாம் தான் வந்து இது ஒண்ணு இல்லை அப்படின்னு விடக்கூடாது. இந்த மிஸ்டேக்கை நம்ம சரி பண்ணாதான் அவங்களால இந்த விஷயத்த நல்லா லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்ப டென்சஸ் நம்ம ஏன் கத்துக்கணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பி ஃபார்ம் வேர்ட்ஸ் அப்படிலாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், will, shall. நான் கொஞ்சம் பி ஃபார்ம் வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நிறைய பி ஃபார்ம் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த எல்லா வேர்ட்ஸையும் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது பி ஃபார்ம் வேர்ட்ஸ்னு உங்களுக்கு ஆல்ரெடியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த பிக்சர்ல உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான் இப்போ ஆம் அப்படின்னு கொடுக்குற இடத்துல நம்ம வில் அப்படின்னு நெக்ஸ்ட் பிக்சர்ல மாத்திருக்காங்க. இந்த ஒரே ஒரு பி ஃபார்ம் வேர்ட்ஸ் வச்சே இந்த சென்டென்ஸோட மீனிங்கே நம்மளுக்கு டிஃப்ரெண்டா வருது. அதனாலதான் சொல்றேன் பி ஃபார்ம் வேர்ட்ஸ் நம்ம கண்டிப்பா லேர்ன் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, பி ஃபார்ம் வேர்ட்ஸ் ஏன் கத்துக்கணும். இங்க ஒரு லைன் கொடுத்துருக்கேன், கீழே படிங்க. A small change in the verb can completely changing the meaning of a sentence. ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற ஒரு சின்ன verb தான் அதோட மொத்த மீனிங்கே மாத்திருது. ஸோ அதனால தான் நம்ம பசங்களுக்கு இந்த பி ஃபார்ம் வேர்ட்ஸை நம்ம கிளியரா சொல்லி தரணும். ஸ்கூல்ல பாத்தீங்களா கூட ஃபர்ஸ்ட் இருந்து ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் தான் சொல்லி தருவாங்க. ஆனா ஏன் இதை நம்ம சொல்லி தரோம் அப்படிங்கறத நீங்க கிளியரா சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா அந்த விஷயம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பிக்சர்லயே பாருங்க, உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்னா ஆம் போட்டிருக்காங்க, பாஸ்ட் டென்ஸ்னா வாஸ் போட்டிருக்காங்க, ஃபியூச்சர்னா வில் போட்டிருக்காங்க. நம்ம குழந்தைங்க கிட்ட அம்மா நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னா அம்மா ஐ ஆம் கோ டு ஸ்கூல் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ நீ இப்படி சொல்லக்கூடாது. நாளைக்கு நீ போற அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. அதாவது எந்த பி ஃபார்ம் வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. அப்பதான் அவங்களுக்கு இந்த ஆம், ஈஸ், ஆர், வாஸ், வேர் இதெல்லாம் வந்து பி ஃபார்ம் வேர்ப் அப்படின்னு அவங்களுக்கு புரியும். அப்ப வந்து நாளைக்கு நீ பண்ண போற அப்படின்னா இந்த வேர்ப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி தரணும். இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டிப்பை.
நெக்ஸ்ட் இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு 3 பார்த்துட்டோம். ஒவ்வொரு டென்ஸுக்கும் இந்த வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு. அதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு பி ஃபார்ம் வேர்ப்ஸ்ல எதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆம், ஈஸ், ஆர். ஃபர்ஸ்ட் நம்ம ஆம் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்களாங்க, ஆம் வந்து ஐ வர இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேற எந்த இடத்துலையும் ஆம் வந்து நம்ம போடக்கூடாது. இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஐ எம் ஹாப்பி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் வீட்டில் இருக்கேன், நான் புக்கை ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஆம் யூஸ் பண்ணணும். அதாவது ஐ வந்தால் மட்டும்தான் ஆம் போடணும் அப்படின்னு கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதே மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸுக்கு இந்த பி ஃபார்ம் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே சிங்குலர். சிங்குலர் அப்படின்னா என்னன்னு பசங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். அதாவது ஒன்னே ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் ஹி அவன், ஷீ அவள், இட் அது, ஏதாவது ஒரு பேர், எனி நேம் அப்படின்னா எனி நேம்ஸ் இல்லைங்க, ஏதாவது ஒரு பேர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராம், ரோஹித், இந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு பேர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து இஸ் போடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹி இஸ் மை பிரதர், அவன் என்னோட தம்பி. இட் இஸ் அ கேட், இது ஒரு பூனை அப்படின்னு சொல்றது. இதே இந்த இடத்துல நானும் ரவியும் அப்படின்னு 2 நவுனோ இல்லை ப்ரோனோனோ வந்துச்சுன்னா நீங்க ஈஸ் போடக்கூடாது. ஐ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமோ அந்த இடத்துல வந்து போடக்கூடாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து ப்ளூரல், இது 2 விஷயம் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர். ஆர் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ப்ளூரலுக்கு, அதாவது தே. ஒன்றுக்கு மேலே நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லா இடத்துலையுமே நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஆர் மை ஃப்ரெண்ட், வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எல்லாரும் குட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ வந்து ஆம் போடணும். சிங்குலர், அதாவது ஒன்னே ஒன்று தான் இருக்கணும். ஒன்று வந்து ஹீ, ஷீ இல்லை இட், ஏதாவது ஒரு பேர் இருக்கலாம். இது 2 பேர் இருந்துச்சு அப்படின்னா அது ப்ளூரலுக்கு போயிடும். ஸோ ஒரே ஒரு பேர், ஒன்னே ஒரு நவுன் ஆர் ப்ரோனோன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இஸ் யூஸ் பண்ணணும். ப்ளூரலாக இருந்தால் ஆர் யூஸ் பண்ணணும். நம்ம பசங்களுக்கு இதை வந்து நீங்கள் எல்லாம் ஒரே நாள் சொல்லிக் கொடுக்காதீங்க. ரொம்ப குட்டி பசங்களாக இருந்தாங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று சொல்லிக் கொடுங்க. கொஞ்சம் ஒரு 2nd 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த கான்செப்டை சொல்லி கொடுத்துட்டு அந்த வீக் ஃபுல்லாக நீங்களே ஒரு ஒர்க் ஷீட்ஸ் மாதிரி இல்லை அவங்க பண்ணுற வேலைகளை வச்சு இதுக்கு எந்த இடத்துல இது என்ன போடணும் அப்படின்னு கேட்டு அவங்கள கேளுங்க. அவங்களுக்கும் நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். அவங்க எவ்வளோ திங்க் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக புரியும். ப்ரெசன்ட் டென்ஸுக்கான பி ஃபார்ம் வேர்ப்ஸ் ஆம், ஈஸ், ஆர் உங்களுக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பசங்களுக்கு எப்படி சொல்லித்தரலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போகலாம். பாஸ்ட் டென்ஸோட பி ஃபார்ம் வேர்ப்ஸ் ரொம்ப ஈஸிங்க. வாஸும் வேரும். நீங்களே கெஸ் பண்ணுங்களே என்ன வரும் அப்படின்னு. கரெக்டாக தான் யோசிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சிங்குலராக இருந்தால் வாஸ் போடணும், ப்ளூரலாக இருந்தால் வேர் போடணும். அதுக்கான ரீகேப்பையும் சீக்கிரம் பார்த்துடலாம். சிங்குலர்னா வாஸ். எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ வாஸ் ஹாப்பி, நேற்று நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், நேற்று நான் ஸ்கூல் போயிருந்தப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்னு நேற்று நடந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அதுல சிங்குலர் வருது அப்படின்னா வாஸ் யூஸ் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா ஷீ வாஸ் ரீடிங், ஐக்கும் வாஸ் தான் போட்டிருக்காங்க, ஆம் போடல. இதெல்லாம் நீங்க சொல்லி தரப்ப அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கிராஸ் கொஸ்டின் மாதிரி அவங்களுக்கு கேட்டு அவங்களுக்கு வந்து ஆன்சர்ஸை கரெக்டா சொல்லி புரிய வைங்க. ஹீ வாஸ் பிளேயிங், இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ப்ளூரல். ப்ளூரல் வந்தாவே வந்து வேற யூஸ் பண்ணணும். ப்ளூரல் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதாங்க, ஒன்றுக்கு மேலே எத்தனை வந்தாலுமே அது ப்ளூரல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. நாங்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வி வேர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க விளையாடிட்டு இருக்காங்க, தே வேர் பிளேயிங் டுகெதர். கீழே கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸையும் கொடுத்துருக்கேன், இதை நீங்களே படித்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாஸும் வேரும் தான் யூஸ் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேங்க, இது எல்லாமே நம்ம பசங்களுக்கு ஆமே, இஸ், ஆறு, வாஸ், வேர்லாம் படிச்சிருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே பி ஃபார்ம் வேர்ப்ஸா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன் இந்த பி ஃபார்ம் வேர்பை நம்ம படிக்கணுங்கிறதையும் சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் அவங்களால இந்த விஷயத்த நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸுக்கான பி ஃபார்ம் வேர்ப்ஸுங்க ரொம்ப ஈஸி. வில்லும் ஷால், இது ரெண்டுமேங்க. நல்லா பாருங்க. வில் வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல எல்லாத்துக்குமே நீங்க வில் யூஸ் பண்ணலாம். ஐக்கோ இல்லை வீக்கோ, ஹீ, ஷீ, இட் எது வந்தாலுமே நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம், வில் யூஸ் பண்ணலாம். ஆனா ஷால் நம்ம எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஐ இல்லைன்னா வி,
வந்தால் மட்டும்தான் ஷேல் யூஸ் பண்ணணும். அதாவது ஐயும் வியும் வந்தால் வில்லும் யூஸ் பண்ணலாம், ஷேலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவாங்க. ஆனால் ஷேல் வந்து ஐக்கும் வி இது ரெண்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். உங்கள் எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இதெல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னா அதை வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை மட்டுமே சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுக்கு அதில் டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு தடவை சொல்லித்தரேன். இதில் நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு வில் கொடுத்துருக்கேன். ஃபியூச்சர் டென்ஸாகவே வில்லுன்னு கூட வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, தப்பு கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஹீ வில் பிளே ஃபுட்பால், அவன் ஃபுட்பால் விளையாடுவான். இட் வில் ஈட் ஃபுட், அது சாப்பிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வந்து எல்லாத்துக்குமே வில் யூஸ் பண்ணிடலாம். ஆனால் ஐயும் வி வந்து ஷேலுங்கிற இடத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் 3 டென்ஸுக்கான பி ஃபார்ம் வேர்ப்ஸு. இப்போ நான் வந்து ஒரு குவிஸ் கொஷின்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஒரு 10 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். நான் கொஷின்ஸ் ரீட் பண்ணுறேன். நான் ரீட் பண்ணுறப்பயே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து பின்னாடி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஷீ டேஸ் ஹாப்பி டுடே. நான் பிளாக் கலர்ல கொடுத்துருக்குது கீவேர்ட்ஸு. அந்த வேர்டை வச்சு கூட இந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம். செகண்ட் சென்டென்ஸ், தே டேஷ் அட் த பார்க் எஸ்டர்டே. தேர்டு, ஐ டேஷ் பிகம் அ டாக்டர் ஒன் டே. ஃபோர்த்து, வி டேஷ் எக்ஸைட்டட் அபவுட் த ட்ரிப் நவ். ஃபிஃப்த்து, he dash absent last Monday. Sixth, the kittens dash hungry yesterday. Seventh, you dash my best friend. Eighth, the weather dash be sunny tomorrow. Ninth, I dash tried after the match yesterday. 10th, we dash be ready for the competition next week. இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆன்சர்ஸை இப்போ காமிக்க போகிறேன், செக் பண்ணிக்கிங்க உங்கள் ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்குன்னு. அவுட் ஆஃப் 10க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஒரு half minute டைம் தரேன், நீங்கள் அதில் பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோஸை லைக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்டோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை வந்து நான் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்காக போடுறேன். நம்மளோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.